நம்ம இப்போ உடஞ்ச பிளாஸ்டிக் டம்ளர் வெளியே போட்டுருவோம், இல்லை உடஞ்ச பாத்திரம்லாம் போட்டுருவோம். அதில் ஹோல்ஸ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம கிட்ட இருக்க மண், எருவு, இதெல்லாம் உரம், இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல, வீட்டிலே தான் கிடைக்கிது. நம்ம ஆர்வம் தான் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கான முக்கியமான இதுவே நம்ம ஆர்வம் தான். ஆர்வம் தாவே கண்டிப்பாக பண்ணலாம். இடம் இல்லை, அதுக்கான டைம் இல்லைனால சொல்லவே முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா மண் இருக்குது, அது காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. நம்ம வீட்டாண்ட அந்த மர இலைங்க, நம்ம வீட்டில் செய்கிற அந்த தோல் கழிவுங்க, அதெல்லாம் சேர்த்தா உரம் தான். அதை நம்ம ஒரு பாட்டில் போட்டு அதுக்கு ஹோல்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி விதை நட்டால் செடி வந்துரு போகுது. ஆர்கானிக் முறையில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். நம்ம பசங்களுக்கு கொடுக்கறதுனால வியாதி வர போகிறதில்ல. ஸோ மெடிசன் செலவு மிச்சம். அதே மாதிரி நம்ம காசு கடையில் கொடுத்து வாங்குறதுனால நம்ம காசு தான் விரையாகும். இதே நம்ம பயிர் வச்சு சாப்பிட சொல்ல ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் மிச்சம் பண்ணுறோன்னா மாதத்துக்கு எவ்வளோ, வருஷத்துக்கு எவ்வளோ, அது நமக்கு ஒரு சிறு சேமிப்பு தான். ஓகேவா? நம்ம வீட்டிலேயே விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுனால அது நமக்கு ஒரு சிறு சேமிப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம பசங்களுக்கு நம்ம நோய் வராமல் தடுக்கிறோம். நல்ல நல்ல உணவுப் பொருளை தரோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழறது, நம்ம பசங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். இப்போ நம்ம பசங்களை கூட பேச சொல்ல, வளர்க்க சொல்ல இவ்வளோ ஆர்வங்குது. அதே மாதிரி ஒரு செடி வளர்த்து பாருங்கள், அந்த சந்தோஷமே தனி தான். அந்த செடி வளர வளர நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆத்ம திருப்தி அப்படியே பொங்கி வரும். அது சொல்கிற அளவே கிடையாது. இல்லை, நான் நிறைய அனுபவத்தினால தான் சொல்கிறேன். அது காய் டேஸ்ட்டாக இருக்குதோ இல்லையோ, நம்ம வளர்த்தோம் பார்த்தியா, அது டேஸ்ட்டாக இல்லைனாலும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அது சாப்பிட சொல்ல அது ஒரு திருப்தி, மன திருப்தி. அப்புறம் வேறு என்னன்னா, நம்ம செய்யறதுனால நம்ம பசங்களும் அதை பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த ஆர்வம் வரும். இப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தானே பசங்களும் வளர்கிறாங்க. அப்போ பசங்களுக்கும் அந்த ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். இப்போ கடையில் போய் எல்லாமே தான் வாங்குகிறோம். அப்போ கடையில் இருக்கிறோம் வியாபார நோக்கத்தோடு தான் பண்ணுறான். அது சுத்தமான முறையில் நமக்கு கிடைக்குதான்னா இருக்காது. நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஒரு மன திருப்தி. ஸோ காசும் மிச்சமாகுது. நம்ம பசங்களை ஆர்வம் தூண்டுற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி காத்தோட்டம், சுத்தமான சாப்பாடு, அப்புறம் நம்ம வீட்டை சுற்றி பராமரிக்கிறது. இப்போது ஏனோ தானோன்னு இருப்போம். ஒரு செடி வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, அது மெயின்டெனன்ஸ் பண்ணோம் நம்ம வீடே சுத்தமாக க்ளீன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பல யூஸ் இருக்குது. அது கண்கூடாவே நம்ம பார்க்குறோம். எல்லா பொருளையும் கலப்படம், எல்லாமே எல்லாத்துலேயுமே கலப்படமாக தான் கண்ணுக்கு வருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைமை நம்மளாக தான் எடுத்துக்கணும். டைம் நமக்காக நிற்காது. ஸோ போன டைம் வரப்போகிறதில்ல. இதுக்கு மேலே இருக்கிற டைமை சேவ் பண்ணி அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். சீரியல் பார்க்கறதுனால நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. வீட்டில் சண்டை நடக்கும், ஓகே தான். ஒரு மாதிரி அந்த கோவத்தன்மை, அதை பார்க்க அது நம்ம என்னவோ ஆகிறோம்னா நம்ம எதை வாட்ச் பண்ணுறோமோ அதாக தான் ஆகும். ஸோ அதிலலாம் ஈடுபாடு செலுத்தாமல் கிடைக்கிற டைமை இதில் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பல நன்மைகள் இருக்குது. ஓகே, இவ்வளோவே போதும்னு நினைக்கிறேன்.